بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் வர்ணனைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த இஸ்லாத்தை உலகெங்கும் நிலைநாட்ட போராடி கொண்டிருக்கும் முஜாஹிதீன்கள் மேலும் இந்த இஸ்லாத்தை அதன் முழுமையான வடிவில் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்ததை நம்முடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியட்டுமாக. எங்கள் இறைவா, எங்களுடைய உள்ளங்களை இஸ்லாத்திற்காக மாத்திரம் அகலமாக்கி இஸ்லாம் தவிர்த்த அனைத்து ஜாகிலி சிந்தனையிலிருந்தும் எங்களை தெளிவாக்கி சத்தியத்திற்கு சாட்சி கூறக்கூடிய நர்மக்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயாக என்று பிரார்த்தித்தவனாக எனதுரை ஆரம்பம் செய்கின்றேன். முதற்கண் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, உள்ளபடி சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமான தலைப்பு, மிக முக்கியமான ஒரு நிகழ்வில் நாம் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று உலகெங்கிலும் பார்த்தீங்க அப்படின்னா சியோனிச இருளும் இந்திய சூழலில் காவி இருளும் ஆர்ப்பரிக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே சமயத்தில் மில் கிலாஃபாவிற்கான வாசல்கள் வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு பிரகாசமான வெளிச்சக்கீற்றுகள் தென்படக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம அமைப்பில் அதுவும் சமீப காலத்தில் பொறுப்பாளர்களுக்கென்று நடத்தப்படக்கூடிய முதல் நிகழ்ச்சி இது என்று சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த நம் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் முதலில் அல்லாஹ்வுக்கு நாம் அதுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா நம்மை விட தகுதியானவர்கள், நம்மை விட அறிவால், நம்மை விட ஆற்றலால், நம்மை விட செயல் ரீதியாக தகுதி வாய்ந்த எத்தனையோ மக்கள் வெளியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்காக முதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக இந்த நிகழ்வுடைய நோக்கம் பொறுப்பாளர்களுடைய தகுதிகள் என்பதுதான் இந்த உரைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு. சகோதரர் அவர்கள் திருக்குர்ஆனுடைய விளக்கத்தில் அழகாக சொன்னார்கள், தலைமைத்துவத்திற்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. உலகத்துல இஸ்லாத்தை போன்று வேற எந்த மதமும் எந்த மார்க்கமும் எந்த இசமும் தலைமைத்துவத்திற்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. நீங்க குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பார்த்தாலும் சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளை எடுத்து பார்த்தாலும் சரி, நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா 6வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அவன் உங்களுக்கு கொடுத்துள்ளவற்றில் உங்களை சோதிப்பதற்காக உங்களில் சிலரை விட பதவிகளில் உயர்த்தினான். நிச்சயமாக உம்முடைய இறைவன் தண்டிப்பதில் விரைவானவன். அப்ப இந்த உலகம் என்பது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம், எல்லாருக்குமே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் இது இருக்கும். அது ஒரு சோதனை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு அத்தியாயத்திலே 43ல 32வது வசனத்தில் சொல்லும் போது, இவர்களில் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளும் பொருட்டு சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி இருக்கிறோம். எனவே இந்த வேறுபாடு என்பது இயல்பான ஒன்றுதான். அப்ப இந்த வேறுபாடு இருக்கின்ற காரணத்தினால்தான் அங்கு ஒரு ஜமாத் தேவைப்படுகிறது, அங்கு ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நடைமுறைகளை பார்த்தீங்கன்னா அவங்க அழகா சொல்லி காட்டுறாங்க, முஸ்லிம்களுடைய ஜமாத்தையும் அவர்களுடைய தலைவரையும் நீங்க என்ன பண்ணீங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க சாதாரணமா ஒரு 3 பேர் பிரயாணம் போறீங்க, அதிலும் ஒருவரை தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள். இன்னும் தலைமைத்துவத்திற்கான அழகான உதாரணத்தை சொல்லணும்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். நமக்கு தெரியும் 3 விஷயங்களை நாம் பிற்படுத்தக்கூடாது. ஒன்று, பெண்ணுக்கான பருவ வயது வந்துவிட்டால் அதை பிற்படுத்தக்கூடாது திருமணத்தை. இரண்டாவது, தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் அதை பிற்படுத்தக்கூடாது. மூன்றாவது, ஜனாசாவை நாம் பிற்படுத்தக்கூடாது. ஆனால் முஸ்லீம்கள் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம தூதர் அவர்கள் மரணித்து கிடக்கிறார்கள். ஏகப்பட்ட குழப்ப சூழ்நிலைகள்,
முஸ்லீம்களில் ஒரு பிரிவினர் பலவீனத்தின் காரணமாக இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் இதை காரணமாக பயன்படுத்தி இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். இன்னும் சிலர் நாங்கள் தொழுவோம், ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று கலகம் செய்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில உமர் ரலியல்லாஹு போன்ற மிக பெரும் சஹாபாக்கள் எல்லாம் நபிகளால் மரணித்ததை அவர்களால் ஜீரணிக்க முடியல. அதீத பாசத்தின் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனை சந்திக்க சென்றதை போல சந்திக்க சென்றிருக்கிறார்கள். யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய என்னுடைய சைஃபி கல்லிமுக என்னுடைய வால் பேசுங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் கூட அங்கு ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்புதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பது வரலாறு. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பிற்படுத்தும் அளவுக்கு அங்கு எது முக்கியமாக இருந்தது என்று கேட்டால் இந்த முஸ்லீம் சமூகம் ஒரு நொடி கூட தலைமை இல்லாத நாதியற்ற சமூகமாக இருக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை. அதனால்தான் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், இஸ்லாமிய உம்மத்தினுடைய அடித்தளமே அந்த தலைமைத்துவத்தின் மீதுதான் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என்பதைத்தான் இப்படி சொன்னார்கள். நிச்சயமாக ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை, தலைமைத்துவம் இல்லாமல் ஜமாத் இல்லை, அடிபடிதல் இல்லாமல் தலைமைத்துவம் இல்லை. அப்ப இது ரெண்டும் மூணு முக்கியம். ஒன்னு ஒரு ஜமாத் இருக்கணும், ஜமாத்தில் அனைத்து முஸ்லீம்களையும் உள்ளடக்கிய ஒரு அல் ஜமாத் நிச்சயமாக இருக்க வேண்டும். இரண்டாவது அந்த ஜமாத்துக்கு ஒரு தலைமை இருக்கணும். ஜமாத்னா என்ன, ஒரு ஹெட் இருக்கணும். அந்த ஹெட்டுக்கு அடிபணியக்கூடிய தொண்டர்கள் இருக்க வேண்டும். தலைவர் பாடு ஒரு மாதிரி இருப்பாரு, நாங்க ஒரு மாதிரி இருப்போம், அவர் சொன்னா நாங்க கேட்க மாட்டோம், அதுக்கு பேர் என்ன இல்லை, அது ஒரு ஜமாத் அல்ல. சோ இந்த விஷயங்கள் கொண்டுதான் இஸ்லாம் என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். இந்த உரையை பேசும்போது தலைவர் சொன்னார், நீங்க சர்வதேச லெவல்ல பேசுற மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அப்ப வரக்கூடிய மக்கள்லாம் நமக்கு அந்த தகுதிகள் இல்லையோ நினைச்சிருவாங்கன்னு. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம ஒரு இஸ்லாமிய உம்மத்தினுடைய வீழ்ச்சியை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு மீள் கிலாஃபாவை உருவாக்க எத்தனிக்கின்ற ஒரு சிறு அமைப்பினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவருமே நம்ம எல்லாமே என்ன தலைவர்கள் தான். சோ அந்த அடிப்படையில் அந்த குழுவினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நமக்கு என்னென்ன அடிப்படை பண்புகள், ரொம்ப எக்ஸ்ட்ரீமெல்லாம் போல அடிப்படையான ஒரு 6 பண்புகளை பற்றி மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய உரையில பேசலான்னு இருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நாம் ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய படையின் ஒரு வீரர்கள். பப்ளிக் ஜமாத்துல போல சொல்லுவாங்க அல்லாஹ் போலீஸ் சொல்லுவாங்க. நாம் உண்மையில என்ன அல்லாஹ்வுடைய படையினுடைய ஒரு வீரர்கள். அப்ப அந்த தலைமையிட்ட என்னென்ன பண்புகள் இருக்கணும் அப்படின்னு குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது. குர்ஆனுக்கு விளக்கமாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முழுமையான முன்மாதிரி இருக்கின்றது. சூரா அஹ்ஸாபுடைய 21ஆம் வசனம். சோ அந்த அடிப்படையில் ஒரு 6 பண்புகள் மட்டும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வுல பார்ப்போம். முதலாவது பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தக்வா. ஏன்னா எந்த ஒரு இஸ்லாமிய உம்மத்தினுடைய தலைமை பொறுப்புல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு தொண்டனாக இருக்க வேண்டும் என்றாலும் சரி, ஒரு சாதாரண முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்றாலும் சரி, முதலில் உங்களுக்கு தக்வா இருக்க வேண்டும். தக்வா இல்லாம நீங்க பெரிய வாக்கிங் இஸ்லாமா இருக்கலாம், நீங்க வாக்கிங் என்சைக்ளோபீடியாவா இருக்கலாம், இவர் பேசுனா புகாரி தான் பேசுவாரு, உக்காந்தா முஸ்லீம் தான் பேசுவாரு, எல்லாம் இருக்கலாம். ஆனா உங்களிடத்துல தக்வா இல்லை என்றால் இவைகள் எல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய, குறிப்பாக தலைமைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கிய பண்பு தக்வா. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆரம்பத்தில் கூட அதையும் சொன்னாங்க, மக்களை கண்காணிக்கும் தலைவரிடத்தில் அவருடைய பொறுப்பில் உள்ள குடிமக்கள் குறித்து கேள்வி கேட்கப்படும். அப்ப நீங்க ஒரு ஜமாத்துடைய தலைவர் என்றால் உங்கள் கீழே உள்ள உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும். நீங்கள் ஒரு குடும்பத்துடைய தலைவர் என்றால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கணக்கு கேட்கப்படும். நீங்கள் ஒரு தந்தையாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கணக்கு நிச்சயமாக கேட்கப்படும். அப்ப இந்த நபிமொழிக்கு ஏற்ப யாரு இறைவனிடத்துல தன் பொறுப்பை குறித்து பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சம் எந்த மனிதனுக்கு இருக்கிறதோ அந்த மனிதன் தான் உண்மையான தக்வா உள்ளவனாக இருக்க முடியும். அந்த மனிதன் தான் உண்மையில ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை வழிநடத்த செல்ல முடியும். அந்த மனிதனைத்தான் எந்த ரூபாய் நோட்டுகளாலும் விலைக்கு வாங்க முடியாது. யாரு? அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மனிதன். அப்ப அந்த தக்வா என்பது உண்மையில யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு இஸ்லாமிய ஜமாத்தினுடைய தலைவராக இருக்க முடியும். இரண்டாவது, அந்த ஜமாத் எப்படி இருக்கணும், அந்த தலைவர் எப்படி இருக்கணும்னா
குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்களை சொல்லி காட்டுகிறான். உதாரணத்துக்கு 26வது அத்தியாயத்தினுடைய 109, 127, 145, 164, 180 இந்த வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். தலைவர்கள் மக்களிடத்தில் கூலியை எதிர்பார்க்க கூடாது, மக்களிடத்தில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாது, இறைவனிடத்தில் மட்டும் கூலியை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது யாரால முடியும்? தக்வா உடையவர்களால் மாத்திரம்தான் அது முடியும். அப்ப தக்வா யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் பதவியை சந்தோஷமாக கருத மாட்டார்கள், பதவியை அமானிதமாக கருதுவார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க இல்லையா, புராத் நதியோரம் ஒரு ஆடு காணாமல் போனால் கூட அதற்காக அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டுமே என்று பயப்படுகிறேன் என்று பயந்தார்கள். அந்த பயம் உண்மையான பயம். அதனால்தான் ஷஹீதாக்கப்பட்டு கிடக்கும் போது அவர்களிடத்திலே அந்த 6 பேருடைய பேர் சொல்லும் போது இப்னு உமரையும் சேர்க்கலாமே என்று சொல்லப்பட்டது. மகன் என்ற காரணத்தினால் அல்ல, தகுதி உடையவர் என்ற காரணத்தினால். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கு இந்த உமர் பின் கத்தாவுடைய குடும்பத்தில் நான் ஒருவன் போதுமானவனாக இருக்கின்றேன், நான் ஒருவன் போதும், வேற யாரும் வேணாம். ஏன்னா பதவியை அந்த அளவு ஒரு முள்ளாக, பதவியை அந்த அளவுக்கு ஒரு அமானிதமாக அவர்கள் கருதியதற்கு காரணம் அவர்களிடத்தில் இருந்த தக்குவா தான். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வு எல்லா சூழலிலும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த சூழல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பதவிக்கு ஆசைப்பட மாட்டோம். மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதவிக்கு ஆசைப்படாதீர்கள், நீங்கள் அதை கேட்டு பெற்றால் அதனிடமே நீங்கள் ஒப்படைக்கப்படுவீர்கள். எனக்கு இது வேணும்னு நீங்க டிமாண்ட் பண்ணி நீங்க வாங்கினீங்கன்னா அதனிடம் நீங்க ஒப்படைக்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் கேட்காமலேயே அந்த பதவி உங்களுக்கு கிடைத்தால் அதன் பொறுப்புகளை நிறைவேற்ற உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்கிறாங்க. சோ இப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையில் நீங்க நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மோசமான ஜாஹிலியாவில் கூட முஸ்லீம் அமைப்புகள் ஜாஹிலியா அமைப்புகளை விட மிக மோசமாக நடப்பதற்கான காரணம் என்ன? இன்றைக்கு வீக்குகளாக கழகங்களாக காட்சியளிப்பதற்கான அடிப்படை காரணம் யாருக்கு தக்குவா இல்ல, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணுங்கிற அச்சம் யாருக்கும் இல்ல, வறுமையில போய் இதற்கான பதில்களை இதற்கான கையேடுகளை நம்ம பெறணுங்கிற அச்சம் இல்ல. மக்களை திருப்திப்படுத்தணும், மக்கள்கிட்ட அதிகமான செல்வாக்கு பெறணும், மக்களுக்கு ஏற்றவாறு நம்ம நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தக்குவாவின்மைதான் இன்றைய அமைப்புகளுடைய கீழான நிலைமைக்கு காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய முதற்படியாக நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நாம எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் இத அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். யார் பார்த்தாலும் பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இந்த செயலை பொருந்திக் கொள்வானா இல்லையா, அதை வைத்துதான் நாம் அந்த செயலை செய்யக்கூடிய தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இதற்கான முதல் பண்பு. இரண்டாவது, ஒரு இஸ்லாமிய தலைமைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டாவது பண்பு அறிவு. நிச்சயமாக அறிவு தேவை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது அறிவுடையோரும் அறிவில்லாதவரும் சமமாவார்களா? நிச்சயமாக என்ன பண்ண மாட்டாங்க? சமமாக மாட்டார்கள். அப்ப இஸ்லாம் என்பது வாழ்க்கையுடைய அனைத்து துறைகளுக்கும் ஒரு வாழ்வியல் நெறி என்ற அடிப்படையில் இஸ்லாத்தை பற்றிய ஞானம் ஒரு தலைமைக்கு இருக்கணும். அது ஒரு கேம்ப் 3 பேர் தான் இருக்கிறாங்க, 3 பேருடைய அமீராக இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? அதை பற்றி ஓரளவுக்காவது பேசிக்கான சர்வதேச அரசியலை புரட்டி போடக்கூடிய ஞானம் இல்லை என்றாலும் கூட இஸ்லாத்தை பத்தி ஒருவன் கேட்டா ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணணும், இஸ்லாம்னா இதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்காவது என்ன இருக்கணும்? நம்மள்ட்ட அறிவு இருக்க வேண்டும். இரண்டாவது, இன்னைக்கு இஸ்லாம் எதிர்கொள்ளக்கூடிய நவீன பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படையில் மதுவுடைய விஷயத்தை பத்தி ஒருத்தவன் பேசுவான், விபச்சாரத்தை பத்தி ஒருத்தவன் பேசுவான், அதை அவன் போக்கில் போகாமல் இஸ்லாம் அதற்காக என்ன தீர்வு சொல்லுது, இஸ்லாம் அதற்கு எப்படிப்பட்ட நிரந்தரமான தீர்வை சொல்லுகிறது என்பதை சொல்லக்கூடிய அளவுக்கு திறன் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். வெறும் இஸ்லாத்தை பத்தி மட்டும் படிச்சா பத்தாது, இஸ்லாம் அல்லாத ஜாஹிலி கொள்கைகளை பற்றியும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் இஸ்லாமிய அறிவை மட்டும் பெற்றிருந்து ஜாஹிலியாவை அறியவில்லையோ அவன் இஸ்லாத்தை அழித்து விடுவான் என பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஏன்னா ஜாஹிலியா எதுவும் தெரியலனா நமக்கு சுன்னத்துகள் பிதத்துகளாக தெரியும், பிதத்துகள் சுன்னத்துகளாக தெரியும், எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். நமக்கு அது தீமைன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், தீமையிலிருந்து விலக முடியும். அதற்காகவாவது நம்ம என்ன பண்ணணும், ஜாஹிலியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஜாஹிலியத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இஸ்லாத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான முதற்படியாகத்தான் நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி பொறுப்பாளர்களுடைய முகாம்களுக்கு வரக்குள்ள ரஹீக் எடுத்துட்டு வாங்க, குரான் எடுத்துட்டு வாங்கன்னா சகோதரர் தெளிவா பதில் சொல்றாங்க. இல்ல ஜி, ரஹீக்கு ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கு, இது எங்களுக்கு தெரியாதா? ரஹீக்கு ஆண்ட்ராய்டு போன்ல இருக்குது எங்களுக்கு தெரியும், குரான் ஆண்ட்ராய்டு போன்ல இருக்குது தெரியும்,
உங்களை எடுத்து வர சொல்வது முதல்ல நம்ம கைகள் சுமந்தாதான் நம்முடைய உள்ளங்கள் சுமக்க ஆரம்பிக்கும். சோ அப்ப குறைந்தபட்சம் இங்க வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட உறுதிமொழி தான், 10 கட்டளைகள் தான். தினமும் குர்ஆனிலிருந்து ஒரே ஒரு வசனமாவது தினந்தோறும் நான் ஓதாமல் அதன் அர்த்தத்தோடு புரிந்து கொள்ளாமல் நான் தூங்க செல்ல மாட்டேன் என்ற உறுதிமொழி எடுத்துப்போமா இன்ஷா அல்லாஹ். இந்த உறுதிமொழியை நாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது குர்ஆனிலிருந்து ஓத வேண்டும். அதே போல ஒரே ஒரு ஹதீதாவது ஒரு நாளைக்கு தூங்க போவதற்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம அர்த்தத்தோடு படித்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தோடு இருப்பவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து அதை படிக்க வேண்டும். தனியா இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ரூம்ல சேர்ந்து அதை படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அது மாத்திரமல்லாமல் நம்மள்ட்ட புத்தக வாசிப்பு என்பது ரொம்ப கம்மி. சௌரத்து விரிவா பின்னாடி அவர் பேசுவார். புத்தக வாசிப்பு என்பது நம்ம இடத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மள்ட்ட உங்களுடைய அமீர் உங்களை போன் பண்ணி கேட்கிறார், ஜி இப்ப என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு புக்கு பேரை சொல்ற அளவுக்காவது ஒரு புத்தகம் இருக்கணும். ஒரு புத்தகம் ஒரு ஆள் ஒரு நாள்ல படிப்பாரு, ஒரு ஆள் ஒரு வாரத்துல படிப்பாரு, ஒரு ஆள் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. பட் சம்திங் என்ன இருக்கணும், படித்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிப்பு என்பது நம்முடைய சுவாசிப்பாக மாறினால் மாத்திரம்தான் நாம் இஸ்லாத்தை தெளிவாக அச்சர பிரசனம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு முஸ்லீம் அமைப்புகளுடைய முஸ்லீம் இயக்கங்களுடைய வீழ்ச்சிக்கும் உடைதலுக்கும் காரணம் இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு காலத்தில் கொள்கைக்காக பிரிந்தார்கள். ஒரு ஆள் ஒரு மிகப்பெரும் அறிஞர் தப்சீர் எழுதுவார்னா தப்சீருடைய அந்த அணுகுமுறை சம்திங் ஏதாவது ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்ப ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ்க்காகலாம் யாரும் கட்சி உடையல. உண்மைதானே? தமிழ்நாட்டில் இன்னைக்கு 206 அமைப்புகளாம். 206 அமைப்புகள் உடைந்ததுக்கு 206 கொள்கை இருக்கு நம்மள்ட்ட. அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ஒரே குட்டையில ஒரு மட்டை தான். ஏன் அப்ப உடையிறோம்? காரணம் இஸ்லாத்தை பற்றிய முழுமையான அறிவு இல்லாததும் ஒரு அடிப்படையான காரணம். அதனாலதான் இன்னைக்கு பெண்களுக்காக, அதிகாரத்திற்காக, பதவிக்காக, பொருளாதாரத்துக்காக இன்றைக்கு புற்றீசல்கள் போல் உருவாகுவதற்கான அடிப்படை காரணம் இன்றைய எந்த இயக்க தலைவர்களுக்கும் ஆழ்ந்த புத்தக வாசிப்பு என்பது கிடையவே கிடையாது. எப்போது நீங்கள் புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதுதான் உங்களை அது அடுத்த லெவலுக்கு என்ன பண்ண முடியும், கொண்டு போக முடியும். குறிப்பாக ஒரு பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களும் என்ன ஒரு அமைப்புடைய ஒரு ஏரியாவுடைய ஒரு கேம்பினுடைய பொறுப்பாளர்களாகவோ துணை பொறுப்பாளர்களோ இருக்கிறீங்க. அப்ப நீங்க உங்களுடைய கீழே இருக்கவங்கள புத்தகம் படிக்க தூண்ட வேண்டும் என்றால் முதல்ல நீங்க என்ன பண்ணணும், புத்தகத்தை படிக்க வேண்டும். கடந்த ரமலான்ல கூட சோதர் வரக்குள்ள சொன்னார், ஜக்கரியாபே வரக்குள்ள கேட்டார், யார் யாரெல்லாம் குர்ஆன் தமிழ்ல முழுசா படிச்சிருக்கிறீங்க? 1-2 பேர் தான் கை தூக்கிட்டாங்க. சரி அட்லீஸ்ட் ஹஜ் பண்ணாக்குள்ள முடிச்சிருங்க அப்படின்னாங்க. இப்ப அதே கேள்வி நீ காலில் கேட்கல கூட நிறைய கை தூக்கல. அப்படி இல்லாம திருக்குர்ஆனை ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணிருக்கணும், இந்நேரம் முழுமையாக படித்திருக்க வேண்டும். ரஹீக்கோ அல்லது வேறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறோ ஒரு முறையாவது படித்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை சொல்லக்கூடிய புத்தகங்கள், முஸ்லிமின் அடிப்படை கடமை, தொண்டு சிறக்க, இயக்கம் வெற்றி பெற, இது போன்ற புத்தகங்கள் நம்ம கண்டிப்பா படிக்கணும். இன்னைக்கு தமிழகத்துல இன்றைக்கு இத்தனை அரசியல் ஆளுமைகள் உருவாகி இருக்கிறார்கள் என்று கேட்டால் அது ஒரு இஸ்லாமிய இயக்கத்தினுடைய வெளிப்பாடு. ஏன் அந்த இஸ்லாமிய இயக்கம் மட்டும் இப்படி ஆளுமைகளை உருவாக்கியதுன்னா அதில் இருந்தவர்கள் பெரும்பாலும் படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், வாசிப்பு பழக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இடதுசாரி சிந்தனையோடும் திராவிட சிந்தனையோடும் தெரிந்து கொண்டிருந்த என்னை மாற்றியது ஒரு புத்தகம். இந்த எழுத்தாளர்களுடைய எந்த பேச்சாளர்களுடைய உரைகளோ வீடியோக்களோ மாத்தல, ஒரே ஒரு புத்தகம், இஸ்லாமிய எழுச்சியின் மெயில் கற்கள். அந்த புத்தகத்தை எழுதிய சையத் குத்துப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் அதை மொழிபெயர்த்தவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய சுவனத்தில் மிக விருந்த இடத்தை தருவானாக. ஏன்னா அந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன்னால் இஸ்லாம் என்பது தஸ்பீஹும் தொப்பியும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த புத்தகம் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வியல் சிந்தனையே மாற்றியது. இன்னைக்கும் அப்படி அந்த அனைத்து நபர்களுடைய வாழ்வியல் சிந்தனைகளை மாற்றுவதற்கு ஆற்றல் படைத்த புத்தகங்கள் இருக்கின்றன. ஆனா நாம என்ன பண்ணுவோம், முதல்ல அதை படிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்ப நாம தக்வா எப்படி முக்கியமோ அதற்கு அடுத்தபடியாக நாம என்ன இருக்கணும், இஸ்லாத்தை குறித்த ஞானம், இஸ்லாத்தை குறித்த அறிவு, இஸ்லாத்தை குறித்த படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நம்மிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். மூன்றாவது இஸ்திகாமத்தும் அர்ப்பணிப்பும். இது ரொம்ப முக்கியம். ஒரு தலைமைக்கு எஸ்பெஷலி தொண்டர்களோடு கம்பேர் பண்ணக்குள்ள தலைமைக்கு ஒரு இஸ்திகாமத்தாக இருப்பதும் அர்ப்பணிப்பும் முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை ஒரு சஹாபி கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், இஸ்லாத்தை பற்றி நான் யாரிடமும் போய் கேட்கக்கூடாது,
நீங்க சுருக்கமாக எனக்கு ஒரு உபதேசம் சொல்லுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுங்கள், பின்பு அதில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுவது பெரிய விஷயம் அல்ல, ஆனால் அதிலே நிலைத்திருப்பது. எல்லா சூழ்நிலைகளிலும் கஷ்ட காலம் வரும், துக்க காலங்கள் வரும், சோதனையான காலகட்டங்கள் வரும், நம்மை தேடி வரக்கூடாதவர்களெல்லாம் வருவார்கள். நாம ஊருக்கு போனாலும் ஏர்போர்ட்ல இருந்து ராஜ மரியாதைகள் கிடைக்கும். இத்தனைக்கும் மத்தியில் கொள்கையை விட்டு கொடுக்காமல் அந்த கொள்கையில உறுதியாக இருப்பதற்கு நிச்சயமா உங்களுக்கு அர்ப்பணிப்பு தேவை. அதான் ரெண்டு சேர்த்து சொன்னேன். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நமக்கு தெரியும், அவர்களுடைய அந்த லட்சிய பாதையிலிருந்து அவளை திசை திருப்பிடுவதற்கு மக்கத்து குஃபார்கள் எவ்வளவோ சூழ்ச்சிகளை செய்தார்கள். எத்தனையோ சூழ்ச்சிகள். உங்களுக்கு பெண் வேண்டுமா தருகிறோம், பொருளாதாரம் வேண்டுமா தருகிறோம், மக்காவுடைய ஆட்சி அதிகாரம் வேண்டுமா தரும், ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கொள்கையை விட்டு விலகி விடுங்கள் என்று சொன்ன போது இந்த மக்கத்து குஃபார்கள் என்னுடைய ஒரு கையில் சூரியனையும் இன்னொரு கையில் சந்திரனையும் கொடுத்தாலும் நான் இந்த பணியிலிருந்து விலக மாட்டேன். ஒன்று, இந்த பணியில் என்னுடைய உயிர் போக வேண்டும், இல்லை என்றால் இந்த மார்க்கம் மேலோக வேண்டும் என்று சொன்னார்களே, அதுதான் இஸ்திகாமா எல்லா காலகட்டங்கள்லையும். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, அவர்கள் சமரசத்துக்கு வராங்க குஃபார்கள். நீங்க சொல்ற அல்லாஹ்வை நாங்க வணங்கிக்கிறோம், எங்க தெய்வத்தை நீங்க கொஞ்சம் வணங்கின்னு சொல்லக்குள்ள அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நிச்சயமாக அது முடியவே முடியாது என்று குஃபருக்கு எதிரான போர் பிரகடனமாக்கப்பட்ட அந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், அல்லாஹ்வே சொல்லிட்டு லக்கும் தீனுக்கும் வலியத்தீன், உங்களுக்கு உங்க மார்க்கம் எங்களுக்கு எங்க மார்க்கம்னு சொல்லிட்டு நம்முடைய பலவீனத்திற்கான வசனமாக இன்றைக்கு அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில ஒரு தலைமைக்கு இஸ்திகாமத் என்பது ரொம்ப முக்கியம். குறிப்பாக நாம இந்தியாவில் இல்லை, இங்க இருக்கிறோம், இருந்தாலும் கூட இங்கும் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருவதாக இருந்தாலும் ஒரு குர்ஆனை எடுத்துட்டு வரது கூட நமக்கு என்ன தெரியுது, ஒரு அர்ப்பணிப்பா தெரியுது. எடுத்துட்டு போகணும், ரொம்ப வெயிட்டா இருக்கு இல்ல, குர்ஆன் வேற எடுத்துட்டு போகணும், அதனாலே எடுத்துட்டு வர மாட்டேங்கிறோம், மொபைல்ல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அர்ப்பணிப்பை நம்மளால முடியலன்னா நாம எங்க மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளுக்கு தயாராக போகிறோம்? அப்ப இந்த இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டுமா? கேம்ப்ல நிகழ்ச்சி நடத்துறீங்க, பிரச்சனைகள் வரலாம், ப்ராப்ளம் வரும், பிற இயக்க சகோதரர்கள் தேவையில்லாம உங்களுக்கு பொழுது போல உங்களை விவாதத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு தலைமை முன்னின்று என்ன பண்ணணும், தீர்க்கக்கூடிய திறன்படைய தலைமையாக இருக்க வேண்டும். பிரச்சனை வந்தா நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு பின்னால் விட்டுட்டு பேசுறதுக்கு மட்டும் நான் முன் வரேன் அப்படி இருக்கக்கூடிய தலைமையாக ஒரு தலைமை இருக்கக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தலைமை இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பதவிக்கு ஆசைப்படக்கூடாது. அதே சமயத்துல பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டால், எனக்கு தகுதியெல்லாம் இல்லை ஜி, நான் அந்த அளவு இவர் மாதிரிலாம் பேச மாட்டேன், என்னால தாவா பண்ண முடியாது அப்படி ஒதுங்கி போகாம, பொறுப்புகள் உங்களுக்கு சுமத்தப்படும் போது, பணிகள் உங்களுக்கு சுமத்தப்படும் போது அந்த பணிகளை முழுமையாக உள்வாங்கி அந்த பணிகளுக்காக உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நீங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக நீங்க என்ன இருக்க வேண்டும். அது இருந்தா தான் முடியும். அதற்கான அடிப்படை அந்த இஸ்திகாமத்தா இருக்கணும்னா முதல்ல என்ன இருக்கணும், உங்கள்கிட்ட அர்ப்பணிப்புகள் நிச்சயமா இருக்கணும். எல்லா விதமான அர்ப்பணிப்பும். முதல்ல நீங்க ஈமான் கொள்ள, உங்க பாக்கெட் ஈமான் கொள்ள வேண்டும். சோ நீங்க பொருளாதாரத்தை அர்ப்பணிப்பு செய்வதிலிருந்து, நேரத்தை அர்ப்பணிப்பு செய்வதிலிருந்து, உங்களுடைய ஓய்வு நேரங்களை அர்ப்பணிப்பு செய்வதிலிருந்து, உங்களுடைய எழுத்தாற்றல், உங்களுடைய பேச்சாற்றல், இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாம் அனைவரும் மரணிக்கும் வரைக்கும் இந்த கொள்கையில் இன்ஷா அல்லாஹ் உறுதியாக இருப்போம். அல்லாஹ் தஆலா தக்கிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தவக்கல் தொழலாம். நாம அர்ப்பணிக்கிறோம், தக்வாவோட இருக்கிறோம், ஓரளவு ஞானத்தை பெற்றிருக்கிறோம். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் எதை செய்தாலும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற உணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இஸ்திகாமத்தா இருப்பதற்கு இது ரொம்ப தேவை. எப்போ நம்ம இஸ்திகாமத்தா இருப்போம், எது நடந்தாலும் அல்லாஹ் நாடுறதாங்க நடக்குது, முடிஞ்ச அவ்வளவுதான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹ் விதித்தது அன்றி வேறு எதுவும் எங்களை அணுகாது. அல்லாஹ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டா உலகம் முழுவதும் சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தடுக்கணும்னு நினைச்சிட்டா உலகம் ஃபுல்லா சேர்ந்தாலும் கொடுக்க முடியாது என்பதை ஒரு முஸ்லீம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால் அவன் இஸ்திகாமத்தா இருப்பான், அவன் தக்வாவுடையவனா இருப்பான். அவன் இஸ்லாமிய பாதையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பண்ணுவான், நடைபோட்டு கொண்டே இருப்பான். அப்ப அந்த தவக்கல் தொழலாம் வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துச்சு. தவுர் குகையில் இருந்த போது குஃபார்கள் கிட்ட நெருங்கிட்டாங்க.
அபூபக்கர் சொல்றாங்க இல்லையா, நாம் 20 தானே இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் எடுத்து சொன்னாங்க, நாம் 3 இருக்கிறோம், நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான். நமக்கு என்ன பிரச்சனைனா, இது நமக்கு இருக்கு, பயான் மட்டும் தான் ஞாபகம் வருது, தேவைப்படுற சமயத்துல ஞாபகம் வர மாட்டேன். சில பேர் நல்லா பேசுவாங்க, இன்டர்வியூ பண்ண மட்டும் பேச வராது. அந்த மாதிரி மற்ற நேரங்கள்லாம் ஞாபகம் இருக்கும். எப்ப தேவையோ அப்ப அல்லாஹ்வை சார்ந்து இருக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். ஒன்னே இல்ல, ஒரு நாள் நிகழ்ச்சி நடத்துறோம், முதல்ல அல்லாஹ்வை சார வேண்டும், அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கணும். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துவாயாக, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்று எத்தனை பேர் காலையில துஆ கேட்டு நான் சங்கடத்துக்குள்ளாக விரும்பல. ஆனா இனி எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல எங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடிய தன்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம என்னதான் ஏற்பாடுகள் என்ன நடந்தாலும் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நம்மால் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும், நம்மால் இந்த நிகழ்ச்சியில் பேச முடியும், நம்மால் இந்த நிகழ்ச்சியில பெரிய அர்ப்பணிப்புலாம் செஞ்சு வந்திருக்கலாம், அல்லாஹ் நாடினா தான் இதுவுமே நடக்கும். அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்க வேண்டும். இந்த உணர்வு வரணும்னா நம்மள்ட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடனே என்ன 5 வேளை தொழு சொல்றீங்கலாம் கேட்காதீங்க, அது எல்லாரும் செய்யறது. பேசிக் குவாலிஃபிகேஷன், 5 வேளை தொழுவது, ரமலான்ல நோன்பு வைப்பது, என்ன ஜகாத் கொடுப்பது, யாருக்கு வசதி இருக்கிறதோ அவங்க ஆயுள் ஹஜ் செய்வது என்பதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். அதற்கும் மேலாக சுபு தொழுகை எல்லாம் கடமையாக்கப்படாத காலகட்டத்தில் நபிமார்கள் தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை, குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தடவையாவது தஹஜ்ஜுத் தொழுவதற்கு நாம் என்ன பண்ணணும், முயற்சி செய்ய வேண்டும். அதே போல சுன்னத்தான நோன்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். திங்கட்கிழமைகளில், வியாழக்கிழமைகளில், 13, 14, 15களில் எது முடியுமோ அதை வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக தான் 10 கட்டளைகளை நம்ம ஒரு வார தஸ்கியால 2 வசனங்களை என்ன பண்ணி சொல்றோம், 2 துஆக்களை மனனம் செய்ய சொல்லி இருக்கிறோம். குர்ஆனுடைய துஆக்களை, மஸ்னூன் துஆக்களை மனனம் செய்ய முயற்சிக்க வேண்டும். இது எல்லாம் நம்ம பண்ணக்குள்ள இறைவன் நாடினால் நாம் எதை செய்தாலும் அல்லாஹ்வை சார்ந்திருக்கக்கூடிய மக்களாக நம்ம மாற முடியும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தக்தீரின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் துனியாவுடைய சின்ன சின்ன அற்ப லாபங்களுக்காக குஃபார்களை விட மோசமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் நரகம் பற்றி எந்த அறிவும் இல்லாத, மறுமையுடைய சிந்தனை இல்லாதவர்கள் எல்லாம் எந்த குர்ஆன் எதை தீமைகளின் தாய் என்று சொல்லுகிறதோ அதை எதிர்த்து போர் பரணி பாடுகிறார்கள், அதை எதிர்த்து போர் பரணி பாடுவதற்காக சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அதனால் முஸ்லீம் அமைப்புகளுடைய தலைவர்கள் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து மதுவுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன, மதுவுக்கு ஆதரவா பேசலன்னா பிரச்சனை வரும். அப்ப இவங்கள்ட்ட என்ன இல்லை, எது நடந்தாலும் அல்லாஹ் நாடினா தான் நடக்கும், அல்லாஹ் நாடியதான் நடக்கும் என்ற தக்குவா இல்லாமல் போனதுதான். அந்த தவக்கல் அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா நாம முடிவுகளை கொண்டு பாதைகளை தீர்மானிக்காமல் பெருமானாருடைய வழிமுறைகளை கொண்டு நம்முடைய பாதையை நாம் தீர்மானிக்க முடியும். எனவே நம்ம எந்த விஷயம் செய்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடி அல்லாஹ்வை முழுமையாக சார்ந்திருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 5வது முக்கியமான பண்பு என்னன்னா, குழு மனப்பான்மையும் சகோதரத்துவம். அதாவது நம்ம ஒரு குழுவாக தான், நம்ம ஒரு ஜமாத்தாக செயல்படுகிறோம். அப்போ ஒரு ஜமாத்தோடு செயல்படுறதுக்குள்ள இந்த மேனேஜ்மெண்ட்ல சொல்லுவாங்க டீம் பிளேயர்னு வாங்க. நீங்க வெறும் தலைவராக மட்டும் இருந்தா பத்தாது, அந்த குழுவுக்குள்ள அவர்களோடு இணங்கி செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னா உங்கள்ட்ட என்ன இருக்கணும், நிச்சயமா சகோதரத்துவம் என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைத்துவத்தை நாம எடுத்து படிச்சு பார்த்ததுனா நமக்கு ஏராளமான அதுல படிப்பினைகள் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தோழர்களுடைய பலம் பலவீனத்தை புரிந்துதான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க இயல்புக்கேற்ற வகையில் தான் வேலைகளை பகிர்ந்தளித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன கேட்கிறாங்க, ஒரு பொறுப்பை கேட்கிறார்கள். அப்ப மறுக்கிறாங்க, அபூதரே நீ பலவீனமாக இருக்கிறீர்கள், நீங்க பொறுப்பு கொடுத்தா மறுமையில் அது உங்களுக்கு பிரச்சனையாயிடுங்கிறதுனால வேண்டாம் என்று மறுக்கிறார்கள். ஸோ ஒரு தலைமை கீழே இருக்கிறவங்களுடைய டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தலைமையாக, அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய தலைமையாகவும் இருக்க வேண்டும். 2வது விஷயம், சகோதரர் அந்த திருக்குர்ஆன் அமர்வுல சொன்ன மாதிரி தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இருக்கணும். அது இல்லாம நீங்க மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கலாம். சில பேரை பார்க்கிறோம், கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சுட்டா, கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டா அவங்களால தலைமைக்கு என்ன பண்ண முடியல, கட்டுப்பட முடியல. என்ன நம்ம நல்லா பேசுறோம், நம்ம நல்லா எழுதுறோம், எதுக்கு நம்ம தலைமைக்கு கட்டுப்படணுங்கிற அந்த ஒரு அசால்ட்னஸ் தானா வந்துடுது. அல்லாஹ்வுடைய உதவியால் நாம ஒரு குழு ஜமாத்தில் இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் இறைவனுடைய 17 வருடங்களாக
என்ன 99 ஆரம்பித்த பயணம் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதர்கள் என்ற அடிப்படையில் நிச்சயமாக நமக்குள் கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். தலைவர் சொல்றது எல்லா இடமே பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அது இஸ்லாத்துக்கு முரணில்லாத வகையில் நீங்கள் நிச்சயமாக தலைமைக்கு கட்டுப்பட வேண்டிய தன்மை நமக்கு இருந்தாதான் ஒரு குழுவை உங்களால் வழிநடத்த முடியும். நீங்க முதல்ல கட்டுப்பட்டாதான் என்ன பண்ண முடியும்? உங்களால் உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு குழுவை நாம் உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களும் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். எப்படின்னா, பொறுப்புகளை கொடுக்கும் போது இப்ப எஹியாவுக்கு எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்திருக்கலாம், இல்ல வேற ஒரு சகோதரருக்கும் எனக்கும் ஒரு கொடுக்கல் வாங்கல் தகராறு இருந்திருக்கலாம், ஏதாவது இருந்திருக்கலாம். பொறுப்புகளை கொடுக்கும்போது அந்த பொறுப்புக்கு அவர் தகுதியானவர் என்றால், அவர் எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி என்ன பண்ணணும், அவருக்குத்தான் அந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும். அவர் செஞ்சா அது சரியா செய்வார் என்றால் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அதனால்தான் குர்ஆன் சொல்லுது, மக்களில் ஒரு சாரார் மேலுள்ள வெறுப்பு அக்கிரமம் செய்யும்படி உங்களை தூண்டாது இருக்கட்டும். 5வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். நீங்கள் நீதி செலுத்துங்கள், அதுதான் தக்குவாவுக்கு என்ன மிக நெருங்கியது என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுறான். இன்னொன்று தலைமை கட்டுப்படுதலை பற்றி சகோதரர் கூட சொன்னார். காலித் பின் வலீத், அல்லாஹ்வுடைய வாள், அவர்களை பொறுப்புல நீக்க சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மிகப்பெரிய தளபதிங்க. இன்னைக்கு தலைவர் நீக்கிட்டா செயலாளர் நீக்கிட்டா இன்னொரு கட்சி உருவாயிடுது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கலர்லயும் கொடி இருக்கு. கொடியை பார்த்தா தெரிய மாட்டேங்குது, இன்னைக்கு என்ன கலர், புதுசாக ஒரு கலர் இருக்குது. ஏன்னா அந்த 247 கலரும் யூஸ் பண்ணிட்டானோ. அதே மாதிரி எல்லா தமிழ்ல இருக்கிற 236 எழுதும் போச்சு கட்சிகள்ல. காரணம் என்ன? தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை இல்லை. இல்ல தலைமை எனக்கு இந்த போஸ்ட் கொடுக்கல, உடனே என்ன உடனே வெளியே வந்துரு, தலைமை எனக்கு வெத்தலை பாக்கு வச்சு இது கூப்பிடல, அதனால வெளியே வந்துரு. இப்படி தாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா அதுக்கு ஒரு காரணம். அப்ப காலித் பின் வலீத் அந்த கற்பனையை கொஞ்சம் எடுத்து பாருங்க, நினைச்சு கூட பார்க்க முடியல. மிகப்பெரிய தளபதிங்க, ஒரு பெரிய ஹீரோ வர்ஷிப். மக்கள் எல்லாம் காலித் பின் வலீத் போனால் வெற்றி கிடைக்குதுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சடனா உமர் ரலியல்லாஹு முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவை எடுப்பதற்கும் என்ன வேணாம், நிச்சயமா அல்லாஹ்வின் மீது நிச்சயமாக ஒரு அழுத்தமான நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்ம ஆளுங்க இந்த காலித் பின் வலீதை தூக்குனா அப்ப மக்கள் நமக்கு எதிர்த்து ரிவல்ட் பண்ணுவாங்க, அப்ப நம்மளால பொறுப்புல இருக்க முடியாதுன்னு பயந்திருப்பார்கள். உமர் ரலியல்லாஹு நீக்குகிறார்கள். காலித் பின் வலீதிலும் சிலர் சொல்லுகிறார்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர், உங்களுக்காக வாங்க நம்ம போய் உமர்கிட்ட போய் பேசுவோங்கிறாங்க. அப்ப காலித் பின் வலீத் அழகாக ஒரு விளக்கம் சொன்னார், நான் உமருக்காக போராடவில்லை, அல்லாஹ்வுக்காக போராடுகிறேன். எப்படி தளபதியாக இருந்த போது போரிட்டானோ அதே உத்வேகத்தோடு இப்போதும் போரிடுவேன் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் அதை செய்து காட்டினார்கள். அதனால்தான் அவர்களுடைய அந்த மரணத்தின் போது அவங்க அதாவது அழுகுறாங்க, எனக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைக்கலையே, 70 போர்களுக்கும் மேலாக என்னுடைய உடம்புல தழும்புகள் இருக்கின்றது, ஒன்று கூட என்னை அந்த சுகதாவாக திட்டுக்குருவியாக மாற்றவில்லையே என்று அழுத போது அவரை காலித் பின் வலீத் பலவாறு புகழப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அனைத்துக்கும் உரித்தானவர் காலித் என்று சொன்னார்கள். இத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் இருவரும் இருந்த போதிலும் இதுதான் அந்த குழு மனப்பான்மை, அந்த அவர்களுக்கு ஏற்றவாறு தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையும் தலைமையும் அதே போல என்ன எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தலைமையாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கன்சர்னுக்கு முக்கியத்துவம் கொடுத்த போது கொடுத்த மாதிரி ஜுலைபிபுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஜுலைபிப் யார் என்றே தெரியாதவர், குலம் கோத்திரம் தெரியாதவர், அவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க, அவருடைய பிரச்சனைகளை போக்கியதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஒரு தலைமை எப்படி இருக்கணும்னா, தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் நினைக்கக்கூடிய மார்க்கறிவு படைத்தவர்கள் நினைக்கக்கூடிய நபர்களை கலந்து ஆலோசிக்கக்கூடியவர்களாக ஷூரா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஷூராவுடைய 38வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அது ஆல இம்ரானுடைய 159வது வசனத்துல சகல காரியங்களிலும் அவர்களோடு கலந்து ஆலோசிப்பீராக. அப்ப எப்ப இந்த ஒரு குழு மனப்பான்மை, ஒரு நாம எல்லாம் ஒரே டீம், நாம எல்லாம் ஒரே குரூப், நாம எல்லாம் ஒரே ஜமாத் அப்படிங்கிற உணர்வு எப்ப வரன்னா, நீங்கள் சகோதரத்துவத்தோடு இருந்தால் மாத்திரம்தான் முடியும். இன்னைக்கு நம்மள நிறைய ஒரு வீக்னஸ் இருக்கு. காரணம் என்ன, நம்மள்ட்ட இது போச்சு. பயானு இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு மட்டும் தான் போனே வருது. நிறைய பேர்ட்டு சமயங்கள் அல்கூஸ்லேருந்து போன் வரும். நானும் ஆச்சரியமா என்னென்னு பட்டாச்சு, இது நாளைக்கு நோட்ஸ் கொடுத்துக்கிறாங்க, இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது, தப்பில்ல, அதுக்கு மட்டும் தான் வரும். அப்ப என்ன நமக்கு மத்தியில் நம்மளும் பண்றது இல்லை, நம்மளும் ரூட்டை மிஸ் பண்ணிட்டோம், எங்க ரூட்டு அதுக்கு மட்டும் தான் போன் பண்றதா மாறிட்டோம். அது இல்லாம உண்மையான பிரதர்லி ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கணும். ஒன்னும் கேட்டா அந்த சகோதரத்துவ உணர்வு தான் நாம ஆரம்பத்துல
இங்க அமீரகத்தில் வேரூன்றிய போது நம்ம வளர்வதற்கு மிக எளிதான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதரத்துவ உணர்வு தான். நம்ம இதை வெறும் சொல்லால் அல்ல, உண்மையில செயலால் செய்து காட்ட வேண்டும். என்னுடன் பிறந்த ஒரு தம்பியோ அண்ணனோ இருந்தா அவன்கிட்ட என்ன முடிவெடுப்பனோ, அவன்கிட்ட எந்த அளவுக்கு சகோதரத்துவ வாஞ்சையோடு பழக வேணும், அதே சகோதரத்துவ வாஞ்சையோடு கொள்கை சகோதரர் அரவணைக்கக்கூடிய தன்மை நம்ம இடத்துல இருக்க வேண்டும். அது சொல்லலாம் ஈஸியா, ஆனா பிராக்டிக்கலா அது நீங்க என்ன பண்ணணும், கொண்டு வர வேண்டும். எனக்கு அண்ணன்லாம் கிடையாது, வயசு பாயை பார்த்த பிறகு எனக்கு குறையே இல்லை. எந்த விஷயமாக இருந்தாலும் வேணா ஒரு ஜமாத்துக்கு வர வயசுல பெரியவர் தான் கிடைக்க, ஜமாத்துக்கு அவர் கூட்டு வந்ததுல வேணா நான் சீனியரா இருக்கலாம் என்ன. எனவே நீங்க சகோதரத்துவ வாஞ்சை என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, பூமியில் உள்ள அத்துணை செல்வத்தை நீங்கள் செலவு செய்தாலும், 8வது அத்தியாயத்தினுடைய 63வது வசனம், அவர்களுக்கிடையே அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை நீங்கள் உண்டாக்கி இருக்க முடியாது. மாறாக அல்லாஹ் அவர்களுக்கிடையே அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை உண்டாக்கிறான் என்று சொல்வதற்கேற்ப அந்த சகோதரத்துவ உணர்வோடு கூடிய ஒரு ஜமாத்தாக, தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய ஜமாத்தாக, தலைமையும் குழு உறுப்பினர்களை அரவணைத்து சொல்லக்கூடிய ஜமாத்தாக இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். கடைசியாக, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நாம எல்லா விஷயங்கள்லையும் நம்முடைய கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம ஒரு ரோல் மாடலாக எழுதணும். எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோமோ அதை முதல்ல நாம செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சமூகத்தினுடைய தலைவர் மக்களுடைய சேவகர் என்ற நபிமொழிக்கு ஏற்ப நாம அடுத்தவங்களை விட கமிட்மெண்ட் கொடுக்கறதுல, அடுத்தவங்களை விட சேவை செய்வதில், அடுத்தவங்களை விட அர்ப்பணிப்பு செய்வதில் முன்னோடிகளாக இருக்க வேண்டும். சொல்வதை தெளிவாக நேரடியாக சொல்லுங்கள் என்ற குர்ஆனுடைய வசனத்துக்கேற்ப சகோதரர்களுக்கு மத்தியில் குறைகள் காணப்பட்ட அவர்களை தனிப்பட்ட முறைகளை சந்தித்து அவர்களிடத்தில் அளவலாவி அந்த குறைகளை திருத்தக்கூடியவர்களாக, பூடகம் சில பேர் பார்ப்பான், என்ன பேசுறேன்னே புரியாம பொடி வச்சு பேசுறாமா, எல்லாம் பேசக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு தெளிவான வார்த்தைகளாக காணப்பட்டுச்சு. அதனை கேட்டு அனைவரும் எளிதில் விளங்கி கொண்டார்கள் என்பதற்கேற்ப நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும். எஹியா எனக்கு பிடிக்கணும், தனியாக கொடுத்து எஹியா புகழ்ற மாதிரியே புகழ்வேன், எல்லாருக்கும் தெரியும் புகழ்ற, அவர் மட்டும் வாய் தாக்குறாரா அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம சொல்வதை தெளிவாக சொல்லக்கூடியவர்களாக நாம் எதை அவங்களுக்கு சொல்றோமோ முதல்ல நாம என்ன பண்ணணும், அதை செய்யணும். அப்பதான் நம்ம ரோல் மாடலா இருக்க முடியும். இன்றைக்கு குழந்தைகளோட உளவியலை சொல்கிறார்கள், குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்காது, நீங்க செய்யறதுதான் செய்வாங்க. எனவே அந்த அடிப்படையில் நாம் என்ன பண்ணோம், ரோல் மாடலாக இருக்க வேண்டும். தன்னை முன்னிலைப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கவே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைத்த தலைமைகள் அல்லாஹ்வுடைய அருளால் மிகச்சிறந்த தலைமைகள். தன்னை முன்னிலைப்படுத்துவதை இதுவரைக்கும் நம்ம சகோதரர்கள் யாரும் விரும்பியதாக எனக்கு தெரியவில்லை. அமீரகத்தில் முதல்ல ஆரம்பிக்கக்குள்ள ஜமாலிபிக்கு யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்க அவனை கூட்டு போங்க பயன்றுவாரு. ஏன் காரணம் என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்துவதை விரும்பாத தலைமைகளாக நாம் உருவாக வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள், உங்க பொறுப்புல இருக்கிறீங்கிறதுக்காக, பதவியில் இருக்கிறீங்கிறதாக அகம்பாவம் பிடித்து அலைஞ்சிங்கன்னா, யாரிடத்தில் அணுவள வேணும் கர்வம் இருக்கிறதோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சோனத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. தலைமைத்துவ பொறுப்பு என்பதை நாம் உண்மையிலே சொல்ற அல்லாஹ்விடத்தில் தினம் தொழுது துவா கேட்க வேண்டும். யா அல்லாஹ், தகுதி இல்லாத எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நிறைவேற்ற உன்னுடைய அருள் இல்லாமல் என்னால் நிறைவேற்றவே முடியாது என்று அவனிடத்துல தொழுது துவா கேட்கக்கூடிய பணிவைத்தான் இந்த தலைமைத்துவ பொறுப்புகள் நமக்கு தர வேண்டுமே தவிர தான் தோண்டித்தனமாக நடப்பதற்கான தகுதியாக இது நம்மிடத்திலே மாறிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இந்த உலகத்திற்கு நற்குணங்களை நிறைவு செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னதற்கேற்ப நாம நம்முடைய எல்லா கேரக்டர் வைஸாகவும் எல்லா குண நல அடிப்படையிலும் நாம் நற்குணத்தினுடைய நாயகங்களாக திகழ வேண்டும். நம்மகிட்ட பொறாமை, தீய குணங்கள், கெட்ட பழக்கங்கள், புறம்பேசுதல் அனைத்தையும் விட்டு விலகி நம்முடைய கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு இவரை பாருப்பா, ஓரளவுக்கு நீ இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளலாம், இஸ்லாத்தை நாம் இவரை பார்த்து நாம் படித்துக் கொள்ளலாம் என்று உணரக்கூடிய அளவுக்கு நாம் ரோல் மாடல்களாக நாம் விளங்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் என்ற உரையில் கேட்ட மாதிரி தக்வா உடையவர்களாக, அறிவு ஞானம் மிகுந்தவர்களாக, இஸ்திகாமத்தாகவும் அர்ப்பணிப்பு சிந்தனையும் கொண்டவர்களாக, எதை செய்தாலும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டக்கூடிய, அல்லாஹ்வின் பால் சார்ந்திருக்கக்கூடிய தவக்கல் அல்லாஹ்வை கொண்டவர்களாக, நம்முடைய குழுவோடு ஒட்டி உறவாடி குழுவை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக, அனைவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே நீங்கள் அனைவரும் என்ன பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் அனைவரும் மறுமையில
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்து வினவப்படுவீர்கள். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு 5 விஷயங்களை கட்டளையிடுகின்றேன். ஒன்று அல் ஜமா, இரண்டாவது செவியேற்றல், மூன்றாவது கட்டுப்படுதல், நான்காவது ஹிஜ்ரத், ஐந்தாவது ஜிஹாத் என்று சொல்வதற்கேற்ப அந்த இறை தூதருடைய வார்த்தைக்கேற்ப இறைவனுடைய சட்டத்தை இந்த பூமியில் நிலைநாட்டக்கூடிய அந்த பணியிலே நம்முடைய எல்லா விதமான சிந்தனைகளையும் எல்லா விதமான முயற்சிகளையும் அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக இறைவன் அந்த இறையாட்சி நிலையின் கீழ் ஒரு நாளாவது வாழ்ந்திடக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, நாம அடுத்தவர்களை குறை கூறி கொண்டிருக்காமல் நாம ஒவ்வொருவராக என்ன பண்ணுவோம், மாறுவோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கற்களாய் கொண்டு வந்து மாளிகை செய்வோம். நம்முடைய ரத்தத்தாலும் வியர்வியாலும் இந்த மார்க்கத்துக்கு உரமிடுவோம். அல்லாஹ்வுடைய உதவியும் நம்முடைய முயற்சியும் ஒன்று சேரும் போது இன்ஷா அல்லாஹ் இறையாட்சியும் கனவும் நனவாகும் என்று கூறியவனாக எதை பேசினோமோ அதை முதலில் நான் பின்பற்றி நடக்கவும், நீங்கள் அதை கேட்டு உங்களுடைய வாழ்க்கை அமல்படுத்திக் கொள்ளவும் இறையை வேண்டியவனாக வேண்ட தூண்டியவனாக என் உரைக்கு திரட்டி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.